ஒரு 6-7 லட்சம் வரும். நாங்கள் நினச்சது எங்களோட கணக்கு போட்டது மேக்சிமம். ஆனால் அது வந்தது எப்படி வந்தால் உளவுத்துறை ரிப்போர்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே சொல்கிறாங்க. தம்பி உட்காருமா, தம்பி ஏய் உட்காருங்க, நான் பேசுறேன் ப்ளீஸ். கருப்பு சட்டை மாட்டி இருப்பாங்க. அந்த தம்பியை பாதுகாப்புக்கு விட்டுவிட்டு அவர்கிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஏறிட்டாங்க. அவங்க மட்டுமே எனக்கு தெரிய குறைஞ்சது ஒரு 1000 பேர். சமயோசித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக தலைவர் பண்ணார். என்ன பண்ணாரு, அவர் எப்போ பேசினா 1 மணி நேரம் பேசுவார். இந்த மீட்டிங்கில் அவர் 3 நிமிடம் தான் பேசினார். 3 நிமிடம். அந்த மேடையில் தான் தலைவர் நாங்கள் டிவிக்கோடு கூட்டணி அப்படின்னு வேற அறிவிச்சிட்டார். அது வேற ரொம்ப ஒரு பரபரப்பாகி போச்சு. சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில் தமிழ் அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். இப்போ விடுதலை சிறுத்தைகளும் டிவிக்கும் இப்போ இணைஞ்சிருச்சு. அந்த மேடையில அவர் அறிவிச்சிட்டாரு. இனி அவ்வளவு எதிரி நீ ரொம்ப அவங்க தடுமாறி போய் விடுவார்கள். ஓகே சார், அந்த போஸ்ட் நீங்க போட்டிருக்கீங்களே, அதுல ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் நான் பார்த்தேன். எல்லாரும் அது 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. என்னன்னா, ஆலூர் ஷானவாஸ் எங்க? அவர் என்ன போட்டிருக்காங்க, எத்தனை ஸ்னேக் பாபு போனாலும் பனீர் பாபா அவர் ஸ்னேக் பாபுன்றாங்க. கரெக்டா? அடுத்து இந்த தம்பியை எத்தனை நாதஸ்வரம் போக நினைத்தாலும் அவர் போயிட்டாரா, இவர் நாதஸ்வரமா? நாங்கள் வாய்ப்பு தேடி வந்தவர்கள் அல்ல, வாய்க்கரிசி போட்டு விட்டு வந்தவர்கள். அவனே எழுதல, ஆனா பேரும் போடல, ஒன்றும் போடல. திணறியது உளுந்தூர் பேட்டையா, திருப்பி அடித்தது திருமாவின் சாட்டையா, அறிவியல் பால்வீதி கூட்டமா? தலைவரே என்ற ஒரு முறை சொன்னார். ஒரு பெரிய எங்க தலைவர் கொலை மிரட்டல் இருந்துச்சு. இப்போ இல்லை, நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் லீவில் வந்திருக்கேன். நான் ஒரு தலைவன். என்னை யாரும் கையெடுத்து கும்பிட்டாலும் நானும் கையெடுத்து கும்பிடணும். அவன் உள்ள மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கான்னு எனக்கு என்ன தெரியும், அந்த கைக்குள்ள என்ன வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும் எழுந்துட்டு ஒரு சந்தேகம். நான் மேடையில் இருந்தேன். ஒரு கும்பல் அவரை தள்ளிக்கிட்டு வராங்க. அதுல பாதி பேர் சமூக விரோதிகள் கூட நுழைஞ்சிருக்கலான்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அவருக்கு தலைவர் ரொம்ப தெளிவா இருப்பாரு. அப்போ அவர் அவரை நெரிச்சுக்கிட்டு ஒரு கும்பல் தள்ளிக்கிட்டு வருது. எனக்கு இது நம்ம தலைவர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துதான் நாங்க எகிரி பாய்ச்சோம். பாய்ச்சி பிடிக்கும் போது அவரு எங்களுக்கு தள்ளினாரு, நாங்க எங்க தள்ளினா. அப்போ கட்டாயமா எங்க கட்சியுடைய தொண்டன் இல்லாம கருப்புலி முத்துக்குமாருக்கு செலவு வைக்கிறோம். அது நான் தான் தலைமை. அப்போ பெரிய கலவரம் வந்துருச்சு. அப்போ எனக்கு ஃபோன்லேயே விளக்கம் கொடுக்குறாரு. உங்க பக்கத்து எத்தனை பேர் இருக்கிறீங்க, போலீஸ் படி பெரிய கலவரம் வந்துருக்கு. அந்த ஊரில் இருக்கிற சாதி வெறியர்கள் எங்கள் நாடார் சமூகத்திற்கு ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தவர் சிலை வைப்பதா? முதல் முறையாக இதுவரைக்கும் வரலாற்றிலே இல்லை. மற்ற மாநாடை பற்றி நமக்கு தெரியாது. அதிகமான கூட்டம் வந்ததால் மாநாடு குறைவான நேரத்தில் பேச வேண்டியதாயிருச்சு. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீண்ட நாள் கழித்து நான் சங்கத்தமிழனை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேம்மா. ஓகே சார். ஸோ ரொம்ப நாட்களா நம்ம நிறைய இன்டர்வியூல பேசிட்டு இருந்த அந்த நாள் நேத்து ஃபைனலி வந்துருச்சு. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நம்ம தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு நீங்க கண்டக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நேத்து அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சினிமா துறையிலேருந்துலாம் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் விஜய் சார், அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் விஷ் பண்ணியிருந்தாங்க. த்ரிஷா மேமும் விஷ் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்வி. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் சார். இல்லை, உங்களோட எதிர்பார்ப்பு ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு அவங்களும் அரசியலில் திரைத்துறை மட்டுமல்ல, அரசியலில் ஒரு முக்கியமான புள்ளியாக தான் இருக்கிறாங்க. கடந்த ஆகஸ்ட் 15 கூட அவங்களுக்கு ஒரு பேசும் பொருளாக மாறினார். ஆமாம். ஆனால் நீ கேட்ட கேள்வியெல்லாம் கரெக்டுங்க. பட் அவங்க வாழ்த்து தெரிவிக்கல. விஜய் சார் வாழ்த்து தெரிவித்திருக்கார். வாழ்த்து மட்டுமல்லாமல் 2 பக்கத்துக்கு ஒரிஜினல் கடிதமே எழுதி எங்கள் மாநாட்டுக்கே கொடுத்து அனுப்பினார். எங்கள் அமைச்சர் மூலமாக ஒரிஜினல் அவரை எழுதி அதை எங்கள் தலைவரே மேடையிலே அதை படித்து காட்டினார். சரிங்களா? அது ஒன்று. இன்னொன்று முன்னாள் சூப்பர் ஸ்டாரும் என்னாலும் சூப்பர் ஸ்டார் அவர் தான். 1000 பேர் வரலாம் போகலாம் திரைத்துறையில். என்றுமே நிலையான ஒரு சூப்பர் ஸ்டார் யாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர் சார் ஒரு நல்ல ஒரு கடிதம் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஏறக்குறைய 90லேருந்து எழுச்சி தமிழ் அரசியல் இருக்கிறாரு, நான் பார்த்துக்கிருக்கிறேன், அவ்வளோ விழாவாரியாக டீட்டெயிலாக எழுதியிருந்தார். அவருக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இந்நாள் முதல்வர் மட்டுமல்ல, முன்னாள் முதல்வரும் போட்டிருந்தார் வாழ்த்து. அப்புறம் பல நடிகர்கள் போட்டிருந்தாங்க. சரிங்களா? தனுஷ் உட்பட பல பேர் வாழ்த்து கொடுத்துருந்தாங்க.
அவர் எல்லாத்துக்குமே நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் அது வந்து என்னென்னா ஆகஸ்ட் 17 என்பது அவருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் நாங்கள் தமிழர் எழுச்சி நாள்னு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களும் கொண்டாடுவோம். எல்லா மக்களுமே கொண்டாடுவாங்க. எல்லா அரசியல் முக்கியமான நபர்கள்லாம் வாழ்த்து தெரிவிப்பாங்க நேரடியாக மேடைக்கே வந்து. ஆனால் வந்து இந்த ஆண்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா தமிழ் தேசிய எழுச்சி மாநாடாக அவர் பிறந்த நாளாக கொண்டாடணும். அதனால் எந்த தலைவரையுமே கூப்பிடல, எங்கள் தலைவர் மட்டுமே வச்சு நாங்கள் அந்த நிகழ்வு நடத்தினதில் நாங்கள் எதிர்பார்ப்போம் பார்த்தீங்களா ஒரு கூட்டம், அது எங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது, அதை வந்து தாண்டிருச்சு. அதான் இங்கே வந்து ஒரு பெரிய சிக்கல். இப்போ கூட யூடியூப்பில் பல இது போட்டுக்கிருக்கிறாங்க, பெரிய பெரிய சேனல்லாம் போடுறாங்க. உண்மைதான், அதில் ஒன்றும் அதில் மாற்று கருத்து இல்லை. என்னென்னா இப்போ நாங்கள் எதிர்பார்த்தது மேக்சிமம் ஒரு 6-7 லட்சம் வரும். நாங்கள் நினச்சது எங்களோட கணக்கு போட்டது மேக்சிமம். ஆனால் அது வந்தது எப்படி வந்தால் உளவுத்துறை ரிப்போர்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே சொல்கிறாங்க. இப்போ ஒரு தண்ணி இருக்குது, ஒரு பாட்டில் இருக்குது, அந்த பாட்டிலில் தண்ணியை நம்ம ஊற்றுறோம்னா அதில் என்ன கொள்ளளவு இருக்கோ அவ்வளோதானே இருக்கும். அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கீழே வழிந்து விடும் அல்லவா. அது மாதிரி வந்து இவங்க வந்து அதில் ரேம்ப் ஒன்று போட்டிருந்தோம், நடந்து போகிற மாதிரி, சுடர் ஏந்தி எங்கள் தலைவர் போகிற மாதிரி. அந்த சுடர் ஏந்தி போனாங்க பார்த்தீங்களா, போகும்போது தலைவருக்கு பாதுகாப்பு படையாக தொண்டரணி இருக்குது. நீங்கள் பாருங்கள், போட்டால கருப்பு சட்டை மாட்டி இருப்பாங்க. அந்த தம்பியை பாதுகாப்புக்கு விட்டுவிட்டு அவர்கிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஏறிட்டாங்க. அவங்க மட்டுமே எனக்கு தெரிய குறைஞ்சது ஒரு 1000 பேர். 1000 பேர் அந்த இதில் ரேம்பில் வந்து ஏறவுமே, அந்த நடந்து போகிற அந்த நடை பயணத்தில் ஏறவுமே எல்லா தொண்டனும் நீ மட்டும் ஏறுறீங்களா, நாங்களும் ஏறுறோம் அப்படின்ற மாதிரி ஏறிட்டாங்க. அதுதான் இங்கே நடந்த விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இது அன்பின் அதாவது மிகுதியார். இருந்தாலும் நிகழ்ச்சி நாங்கள் முடிச்சிட்டோம். அதில் என்ன ஒரு முக்கியமாக செஞ்சோம்னா, எங்கள் தலைவர் வந்து அதை என்ன சொல்லுவாங்க, அந்த சுச்சுவேஷனை கேண்டில் பண்ணுறது. அறிவுன்றது என்ன தெரியுமில்ல உங்களுக்கு, அந்த சூழ்நிலையை எப்படி நீ கையாளுகிறாய், அதான் உண்மையான நாலேஜ்ன்றது. அதுதான், அது என்ன வெவ்வேறு ஃபீல்டாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சுன்னா, அந்த நெருக்கடி நீ ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, ஒரு இக்கட்டான இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, அப்போ ஒரு நெருக்கடி உங்களுக்கு வருது, அது எப்படி அதுலேருந்து தப்பிச்சு வர்றீங்க, அதுலேருந்து எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்கன்றதே உண்மையான அறிவு. படிக்கிறது எல்லாமே எதுக்குன்னா அதுக்காகத்தான். அது நிறையா பேர் தெரியாது. அந்த இதை வந்து அதுக்கு சமயோசித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக தலைவர் பண்ணார். என்ன பண்ணார், அவர் எப்போ பேசினா 1 மணி நேரம் பேசுவார். இந்த மீட்டிங்கில் அவர் 3 நிமிடம் தான் பேசினார், 3 நிமிடம். ஆனால் அவர் மட்டும் தொடர்ந்து ஒரு 1/2 hour பேசியிருந்தார்னு வச்சுங்களேன், உண்மையிலே வந்து இந்த நேரத்தில் ரொம்ப துயரமான சம்பவங்களை பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம். அது நம்மளே எதிர்பார்க்கலைங்க. இப்போ நான்லாம் வந்து தொடர்ந்து நான் பல மாநாடுகள் வந்து நான் பார்த்துக்கிருக்கிறேன். ஏறக்குறைய நான் துபாயில் இருக்கும்போது கூட மாநாட்டப்போ நான் வந்துரி வாங்கியிருந்து நமக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம் வரும் என்னன்னு. இது என்னன்னா, இப்போ கொஞ்ச நாளாகவே என்ன சொல்லிக்கிருந்தாங்க, நிறைய தொண்டர்கள், விடுதலை சிறுத்தை தொண்டர்கள்லாம் வெளியேறி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செய்தி பரவி இருந்துச்சு. அதுக்கு இன்றைக்கி வந்து இல்லைடா, நாங்கள் எப்பயுமே விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கா என்னென்னு தொண்டனை தன்னெழுச்சியாக செயல்பட்டுருக்குறாங்க. நான் அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சி முடிச்சுட்டு அங்கேருந்து, அதாவது அங்கேருந்து சென்னைக்கு வர்ற ரூட்டு, அதேமாதிரி அங்கிட்டு மதுரைக்கு போகிற ரூட்டு, அதே மாதிரி இந்த பக்கத்து வந்து திருச்சியிலேருந்து திருச்சி மதுரை எல்லாம் ஒரே ரூட்டு தான் இங்கிட்டு. இதுக்கு அது பேர்னா கடலூர், இன்னொன்று அது பேர்னா வேலூர்லாம் போகிற ரூட் இருக்கும் பார்த்தீங்களா, அதேமாதிரி அங்கிட்டு காரைக்குடி போகிற ரூட்டில் இருக்கல, எல்லா ரூட்லேயுமே ஃபுல்லாக ஸ்தம்பித்து போய் விட்டது. நேற்று வந்து கல்லூரி லீவு, பள்ளி விடுமுறை, அந்த பட்டு இருக்க ரூட்டை பூராமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. அந்த மேடையில் தான் தலைவர் வந்து நாங்கள் வந்து டிவிக்கோடு கூட்டணி அப்படின்னு வேறு அறிவிச்சிட்டார். அது வேறு ரொம்ப ஒரு பரபரப்பாகி போச்சு. அதனால் வந்து ஒரு சிறப்பான ஒரு வெற்றிகரமாக இந்த மாநாடு வெற்றி பெற்றிருக்கிறது. அதான் உண்மை. அது வந்து திமுக காரங்களுக்கு பிடிக்காது. அதனால் திமுகவுக்கு வேண்டிய அந்த பத்திரிகைகள், யூடியூப்பு, அவங்க வந்து என்ன எழுதுறாங்கன்னா இப்படியாகன்னு சும்மா அதாவது எங்களுக்கு சப்போர்ட் எழுதுகிற மாதிரி, தலைவரை நீங்கள் பாதுகாக்க முடியலை, அப்படி எங்களுக்கு தெரியும், இப்படிலாம் வரும்னு தெரியும், எல்லாத்தையும் எதிர்கொள்கிறதானே. சிறுத்தைனா என்ன, நாங்கள் பூனைக்குட்டியா, இது சிறுத்தை குட்டி தானே. சிறுத்தை குட்டினா அப்படி தான் இருக்கும். ஒரு தாய் சிறுத்தையை சந்தித்த பிறகு அவங்க அப்படிலாம் இது பண்ணுவாங்க. மற்ற எந்த தலைவருக்கு வர இப்போ நிகழ்காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெறுப்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எழுச்சி தமிழருக்கு இந்த கூட்டம் வருது. அடுத்து இன்றைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு வருது. வேறு யாருக்கு வருதா? நம்ம உதயநிதி ஸ்டாலின்லாம் போகிறாருங்க, உண்மையிலே சோக கதைங்க. ஆளே இல்லைங்க. அதே மாதிரி காசு கொடுத்து கூட்டி வர்றாங்க. அந்த ஆளுநர் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் போயிடுறாங்க. பாவம், அவரெல்லாம் பார்த்தா நம்ம சாப்பிடும்போது அதே முன்னாள் முதல்வருக்கு அதே பிரச்சனை தான். அதனால் அவங்க அந்த காழ்ப்புணர்ச்சியில் அப்படியாங்க இப்படியா இதுவான்னு எழுதுகிறாங்க. எதுவுமே இல்லை. நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்துருச்சு. அதை எங்களால் சமாளிக்க முடியல. அந்த நாங்கள் ஒத்துக்கிறோம், அதை நம்ம மறுத்து பேச முடியாது. சும்மா இல்லைங்க அப்படிங்கன்னு தலைவர்னாலையும் அதை வந்து எதிர்பார்க்கலை.
என்ன நடந்து போச்சுன்னா, அந்த ரேம்ப் போட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் சிக்கல். அதில் வந்து நடந்து போகும்போது தனியாக போயிருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. இவங்க என்னன்னா எல்லாம் குதிச்சு உள்ளே வந்துட்டாங்க. அதையே தாண்டுறாங்க. அதை தாண்டி போலீஸ்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஆக மொத்தம் இதுதான் சிறுத்தைகளுடைய பாய்ச்சல் அப்படின்னு நம்ம பார்க்குறதா, இல்லை வேகம் என்று பார்ப்பதா, எது எப்படியோ மாநாடு எந்த வகையான பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் ஒரு மைய புள்ளி, மைய சக்தி. இன்னொன்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லாமே ஜென்ஸ் கிட்ஸே நேற்று வந்தவங்க தாங்க. எல்லாம் வந்து 20 வயசு கீழே தான். வேற எங்கே தான் கடந்தாங்கன்னு தெரியல. நம்மளும் இளைஞரணியாக இருந்து தேடி தேடி பார்க்குறேன், எங்கடா இருக்கீங்க பார்க்கணும். மாநாட்டுக்கு மட்டும் வர்றாங்க, மாநாடு முடிஞ்சதுமே அவன் எங்கெங்கே அப்படியே பரப்பிட்டு போயிடுறாங்க. சரிங்களா? அப்படி வந்து பல சிக்கல்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த சிக்கல்களெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஜென்ஸ் கிட்ஸ் விசிகா அப்படின்னே இப்போ நாங்கள் ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு பார்க்குறத பார்த்துட்டு, இப்போ இளைஞரணின்னா நாங்கள் வந்து அவ்வளோ படிக்கிற மாணவர்களை பள்ளி மன்றம் கூப்பிட்றதில்ல. அது படிப்பு பாலாக போயிடும் பாவம் அப்படின்னு. ஆனால் இவங்க திருச்சியில் பார்த்தா இவங்க அரசியல்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஏன்னா அவங்க நெறிப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும். அவங்க பாட்டு இப்படி போயிடக்கூடாதுல்ல. அதனால் வந்து நல்லா வர்றாங்க மக்கள் சக்தியாக. ஆனால் அது முறையாக வரணும். எப்படி வரணும், என்ன பண்ணாங்கன்னா சில இடங்களில் இதெல்லாம் ஏறிட்டாங்க. அது பாருங்க, தலைவர் வச்சுருந்த கட் அவுட் மேலாம் ஏறிட்டாங்க. அதே எங்கள் தலைவர் ரொம்ப பயந்து போய்ட்டு, கரண்ட் கம்பிலாம் வருதில்ல, லைட்லாம் இருக்குதுல்ல, ஹை வோல்டேஜ். அதனால் எங்கள் தலைவர் ஒரு தாய் உள்ளத்தோடு எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது பண்ணுறதுக்காக வரலாற்றில்ங்க 1 மணி நேரம் பேசுவார். நேற்று இருந்த கூட்டத்துக்குலாம் எனக்கு தெரியும் எப்படி ஒரு 2 மணி நேரம் நீங்கள் பேசுவார் அப்படின்னு நானும் நினச்சிக்கிருந்தேன். எல்லா தொண்டருமே 3 நிமிடத்தில் முடிச்சிருக்கிறாருன்னா, இப்போ நம்ம பேசுகிறது எப்போவுமே பேசலாம்ல. இப்போ பேச வேண்டிய அப்படியே ஃபேஸ்புக்கில் கூட இப்போ லைவில் பேசல. இப்போ நான் தான் சொன்னேன் தலைவர்கிட்ட, நீ அங்கே என்னென்ன பேச விரும்புனீங்களோ அதுக்கப்புறம் இப்போ பேசிடுங்க, லைவில் போட்டு நம்ம பார்த்துக்குருவோம், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இது. எப்படின்னா இன்றைக்கி திராவிடம் ஏறக்குறைய ஒழிஞ்சு போச்சு. திமுகவும் தோற்று போச்சு, அதிமுகவும் தோற்று போச்சு. பார்த்தீங்களா, 2ம் காலி. அப்போ திராவிடம் காலி. அதேமாதிரி சங்கிகளும் தோற்று போனாங்க. சங்கிகள் எங்கே ஜெயிக்கல, ஒரே ஒரு எம்எல்ஏ. கரெக்டாக இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி விஜய் வந்திருக்கிறார். விஜயுடைய கட்சி என்ன, தமிழக வெற்றி கழகம். அது ஒன்றும் திராவிட வெற்றி கழகம் இல்லை. அப்போ தமிழகத்தின் தமிழ் மக்களுக்காக அவர் ரெடியாக இருக்கிறார். அதனால தான் அந்த அறிக்கைகளை கொடுத்துருக்கிறாரு. அண்ணன் திருமாவளவன் எடுக்கின்ற எல்லா முடிவுக்கும் இந்த அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்னு அவரே எழுதி அனுப்பியிருக்கா. அப்போ இது தமிழர்களுக்கான ஒரு தேசம், தமிழர்களுக்கான ஒரு பாதுகாப்பு, இதை உருவாக்கணும். தமிழர்களுக்கான அந்த என்னென்ன வரலாறு அதை மீட்டெடுக்க வேண்டும். அப்போ தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஒரு மாபெரும் வெற்றி பெறுவதற்கு நாங்களும் இன்றைய ஆட்சியாளர்களும் இணைந்து சிறப்பாக பணியாற்றுவோம். ஓகே சார். ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து டிவிகே கட்சிக்கு மட்டும்தான் அவ்வளோ கூட்டம் வந்து நான் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வேறு யாருக்குமே பார்த்ததில்ல. அப்படி இருக்க போய் எப்படி, என்ன காரணம் சார் உங்கள் தலைவர் வந்தப்போ இவ்வளோ கூட்டம் வர்றதுக்கு? இல்லை, எப்பயுமே வருமா. 2007 வந்துங்க டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்தில் மண்ணுரிமை மாநாடு எங்கே நடத்தணும்னா திருநெல்வேலியில் நடத்தணும். அதெல்லாம் வந்து நீ கற்பனை பண்ண முடியாத கூட்டம். அவர் அதை பார்த்துவிட்டு நீங்கள் வந்து மேஜர் ஜெனரல் தமிழ் மக்களுக்கு அப்படின்னு பட்டம் கொடுத்தார் எங்கள் தலைவருக்கு. கலைஞர் பார்க்காத மேடையா, அவரே வந்து நீங்கள் தாங்க அடுத்து மேஜர் ஜெனரல் அப்படின்ற பட்டம் கொடுத்தாரு. அவ்வளவு கூட்டம். ஏறக்குறைய நாங்கள் நடத்தின மாநாடை நீங்கள் கேட்டீங்கன்னாலே மிரண்டு போயிருவீங்க. எடுத்ததுமே அதாவது வட்டமேச மாநாடு நடத்தியிருக்கிறோம் மதுரையில். நான் சொல்கிறது 2000. அடுத்து கருத்துரிமை மாநாடு, அடுத்து மகளிர் விழிப்புணர்வு மாநாடு, அடுத்து மத ஒழிப்பு மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு, அப்புறம் வந்து ஜனநாயக மாநாடு, வெல்லும் ஜனநாயகம் அப்படின்னு மாநாடு, மதச்சார்பின்மை மாநாடு, அப்புறம் வந்து எழும் தமிழீழ மாநாடு, தமிழர் இறையாண்மை மாநாடு. அந்த வரிசையில் இது வந்து என்னன்னா தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. பல மாநாடு. இப்போ அந்த லிஸ்ட்டு வச்சுருக்கேன், படித்தா நமக்கே டைம் பத்தாது, அதுவே போயிடும் ரொம்ப நேரம். இப்படி பல மாநாடுகள் நடத்தி அந்த மாநாட்டுகளிலேயே இந்த நேற்று நடந்த உளுந்தூர்பேட்டை மாநாடு தான் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறது. அவ்வளவு கூட்டம். நானே தப்பிச்சு வந்த பாடு பெரும்பாடு. சரிங்களா? இருந்தாலும் கூட தொண்டர்களோட அன்பின் மீதி தானே. அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்குறோமா, பணம் கொடுக்குறோமா, எதுவும் இல்லை, அண்ணன்டா அப்படின்னு தலைவர்கிட்ட வந்து அவர்கள் அன்பு செலுத்துகிறார்கள். அதான் இங்கே நடந்தது. ஓகே சார். அதே மாதிரி நேற்று நான் உங்கள் FBல 2 போஸ்ட் பார்த்துருந்தேன். அதில் ஒரு போஸ்ட் வந்து என்னன்னா, உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் சுற்றி நின்றுட்டு எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறது என்ன, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் வந்து எப்படி ஃபீல் இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது எல்லாம் ஒரு நட்புங்க. என்னன்னா அவங்க என்ன பிரச்சனை நான் கேட்பேன் காது கொடுத்து. சில பேர் அவ்வளோதான், நம்ம அவங்களுக்கு வேறு என்ன செய்ய போகிறோம், எதாவது ஃபோன் பண்ணுவாங்க, அண்ணன் இந்த பிரச்சனை என்னவாங்க, சரி ரைட்டு நம்மளால் முடிஞ்ச பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம், சில ஹெல்ப் பண்ணுவோம், அவ்வளோன்னு தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இந்த அளவுக்கான ஃபேன்ஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து இதெல்லாம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இல்லை முன்னாடிலேருந்தே? இல்லை, முன்னாடி எப்படி தெரியும்? முன்னாடி நான் ஒரு இன்ஜினியர் ஆகினேன், இங்கே எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியாது.
கடந்த 2000 சொல்லப்போனால் 10ல் இருந்து அதுக்கு மேலே என்ன யாருன்னு தெரியாது. நம்ம 2010 அரசியல் ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம். நம்ம 90களில் இருந்து இருந்தாலும் கூட தீவிரமாக இருப்பது 2010ல் இருந்தேன். இந்த பொறுப்பு நான் பெறுப்பது 2016ல் இருந்தேன். 10 வருஷமாக இருக்கிறேன் இளைஞரணி செயலராக. அதனால் இந்த இதில் வந்து அவங்க வந்து நம்மகிட்ட வந்து நட்பாக இருப்பாங்க. இந்த முறை என்னன்னா நம்ம இடைநீக்கம் செய்யப்பட்டோம், அது ரத்து செய்யப்பட்டிருக்குல்ல, அதனால மேடையில் ஏறும்போதே கத்திட்டாங்க அங்கே இருந்த பல லட்சம் பேர், அண்ணன் வந்துட்டாரா திருப்பி அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து அது வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக எங்கள் விடுதலை சிறுத்தை அனைவருக்குமே அமைந்தது. குறிப்பாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஓகே சார், ஒரே ஒரு நிமிஷம். உங்கள் எஃபி போஸ்ட் ஒன்று வந்து நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அதில் நீங்கள் வந்து எழுதியிருந்தீங்க ஒரு விஷயம், 10 லட்சத்திற்கு அதிகமான தொண்டர்கள், தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு மாபெரும் வெற்றி. ஒரு 4-5 பாயிண்ட் அப்படியே வரிசையாக எழுதியிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். என்ன போஸ்ட் இது? ஃபுல்லாக அங்கே இருக்கிற அந்த ஃபோட்டோஸ். நேற்று இரவு மாநாடு முடிஞ்சதுமே நான் காரில் வரும்போது அந்த பதிவு போட்டது. என்ன பதிவு போட்டிருந்தேன்னா, அதில் வந்து 10 லட்சத்துக்கு அதிகமான தொண்டர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். ஏன்னா நமக்கு உளவுத்துறையில் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நம்ம அதை வச்சு தான் நம்ம எழுதுகிறோம். அவங்க உள்ளே நாங்கள் இருந்தோம்லங்க அந்த இதில், அதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அதை விட பல மடங்கு லட்சம் வந்து வெளியில் இருக்கிறாங்க. நாங்கள் முடிஞ்சு நான் வந்துக்கிறேங்க, அப்போ தான் எல்லோரும் மாநாட்டை நோக்கி போகிறாங்க. ஏன்னா யூஸ்வலாக எங்கள் மாநாடு வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நடக்கும். ஆனால் இந்த மாநாடு நேற்று 6-7 மணிலாம் முடிச்சிட்டோம். அதை 8 மணி வர்றாங்க. இப்போ அதெல்லாம் அவ்வளோ கூட்டம். அதே நேரத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்துடக்கூடாதுல்ல. இப்போ இது நடந்துச்சு. கரூரில் வந்து ஒரு மோசமான ஒரு நிகழ்வை நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கிறோம். அது எந்த கட்சியும் நம்ம பார்க்க வேண்டாம். தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மாதிரி ஒன்று நடந்துடக்கூடாது பார்த்தீங்களா. அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து அதை முறையாக நாங்கள் அதை முடிச்சிருக்கிறோம். அதனால் வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான் அந்த தருணத்தில். ஓகே சார், அந்த போஸ்ட் நீங்கள் போட்டிருக்கீங்களே, அதில் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் நான் பார்த்தேன். எல்லாரும் அது ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. என்னன்னா, ஆலூர் ஷானவாஸ் எங்க, இதுக்கெல்லாம் அவர் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி 2-3 பேர் போட்டிருந்தாங்க. எங்க சுற்றுலா அந்த தம்பிட்ட நீ வந்துடுறீங்க கடைசியா. ஏன் சார் அவர் ஏன் வரமாட்டாரு, அவர் ஏன் உங்க தலைவர் கேட்க மாட்டாரு? அதுதான் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்களை வந்து இடைநீக்கம் பண்றாங்க, நீங்க வந்து ஏதோ ஒன்று பேசிட்டீங்க பொது தளத்துல அப்படின்றதுனால. ஆனா அவர் கட்சிக்குள்ள இருந்துகிட்டே அவர் வந்து அந்த பக்கம் போய் டிஎம்கேக்கும் வேலை பார்க்கறாரு. ஸோ அதனால எல்லாருக்குமே அதே கேள்விதான், அப்ப அவரை ஏன் வந்து தூக்க மாட்டீங்க கட்சியில இருந்து? நானே நீ பூரா ஃபேஸ்புக் பார்த்தே சொல்றீங்களா, ஒரு தம்பி ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு, யாருன்னே தெரியல அந்த தம்பியை. உண்மையிலே அது சில பேர் என்ன பண்ணி நான் தான் போட்டிருப்பேன், அது நானே போடலை. அந்த தம்பி ஒருத்தன் போட்டிருக்காரு பாருங்க, இங்கே பாருங்க. அதை கேட்டால் நீங்கள் மிரண்டு போயிருவீங்க. அவர் போட்டிருக்கிறாப்புல தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு உளுந்தூர்பேட்னு அந்த படத்தை போட்டு அவர் என்ன போட்டிருக்காரு, எத்தனை ஸ்னேக் பாபு போனாலும் பனீர் பாபா அவர் ஸ்னேக் பாபுன்றாப்புல. கரெக்டா? அடுத்து வந்து இந்த தம்பியை எத்தனை நாதஸ்வரம் போக நினைத்தாலும், அவர் போயிட்டாரா இவர் நாதஸ்வரமா இவன் சொல்றாங்க. ஷானவாஸ் தானே பேரு, ஆனு ஷானவாஸ். இவங்க எழுதுறாங்க, எத்தனை நாதஸ்வரம் போக நினைத்தாலும் விடுதலை சிறுத்தையில் ஒருவரை கூட அசைக்க முடியாது. நாங்கள் வாய்ப்பு தேடி வந்தவர்கள் அல்ல, வாய்க்கரிசி போட்டு விட்டு வந்தவர்கள். இப்போ எழுதிய பாருங்க, எவனே எழுதல. ஆனால் பேரும் போடல, ஒன்றும் போடல. நான் இதை அதை எடுத்து நான் என் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். இன்று படித்ததில் எனக்கு பிடித்தது குறிப்பு, இது நான் எழுதவில்லைன்னு போட்டால் அவங்க நல்லா வயலாக போய்கிட்டு இருக்கு, அதை போய்கிட்டு இருக்கு. அதனால் அது ஒரு சிறப்பான ஒரு இது அமைஞ்சிச்சு. அதே ஆனூர் ஷானவாஸுக்கு பாவம் என்ன பிரச்சனைன்னு தெரில. அவர் திமுகவில் ஒரு டீலிங்கில் இருக்கிறாப்புல. அந்த டீலிங்காக அவர் வந்து வரலை, ₹12 போயிட்டார். ஆனால் அந்த தம்பி வந்து பாவம், அந்த தம்பிக்கான அந்த நிலையில் இறக்கப்படுறேன். இப்போ நீ இப்போ வரலை போகிறா அப்படின்றத, நீ வரவுமா போயிட்ட, அதுக்காக மாநாடு இது ஆச்சா? கூட்டம்னா கூட்டத்தையும் செய்யுது. அப்போ பனையூர் பாபு போனாலும் சரி, ஆனூர் ஷானவாஸ் போக நினைத்தாலும் சரி, இல்லை யார் போக நினைத்தாலும் சரி, நாங்கள் வாய்ப்புக்காக வந்தவர்கள் இல்லை, வாக்கரிசி போட்டு வந்தவர்கள் இந்த மக்களுக்கான. எந்த தம்பி பேரில் தான் போட்டிருக்காரு, அதான் இருக்கிற சிறப்பு. ஆனால் உன்னை தம்பி இந்த நேரத்தில் பாராட்டுறேன் தம்பி, யார் பத்த பிள்ளையோ தெரியல, நல்லா ஒரு தெளிவாக எழுதியிருக்கிற, உண்மையிலேயே சிறப்பு. ஓகே சார். அப்புறம் இன்னொரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், ஒரு கவிதை மாதிரி இருந்துச்சு, உளுந்தூர்பேட்டையா உலகத் தமிழர் கோட்டையா அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தீங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஃபுல்லா ஒரு பெருசா ஒன்று எழுதி அதுக்கும் வந்து நீங்க அங்க இருந்து அந்த போஸ்ட் எல்லாம் அது ரொம்ப வைரலாக தான் போயிருக்குது. இப்போ அதை நான் படிக்கிறேன் பாருங்க. உளுந்தூர்பேட்டையா உலகத் தமிழர் கோட்டையா, இதன் தலைப்பு. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடா தமிழர்கள் எழுச்சி பெற்ற தமிழ்நாடா, கட்டுக்கடங்காத திருமா தம்பிகளின் கூட்டமா, கணிதத்துக்கு கட்டுப்படாத பெருவெடிப்பா, பிக் பேங்க சொல்றேன். அது என்னமா சயின்ஸில் எப்போ வெடிச்சிச்சு ஏன் வெடிச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல, அதே அந்த அர்த்தம். கட்டுக்கடங்காத திருமா தம்பிகளின் கூட்டமா, கணிதத்துக்கு கட்டுப்படாத பெருவெடிப்பா, திணறியது உளுந்தூர்பேட்டையா
திருப்பி அடித்தது திருமாவின் சாட்டையா? அறிவியல் பால்வீதி கூட்டமா? அம்பேத்கர் அரசியல் சட்டமா? அது புரியுதா? பால்வீதி மில்கிவே இன்னும் கணக்கிடவே முடியாது. அது அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் உலகத்திலே ரொம்ப சிறப்பானது. ஆனால் அறிவியல் பால்வீதி கூட்டமா, அம்பேத்கர் அரசியல் சட்டமா? கட்டுப்படாத கடல் அலையா, கணக்கில் அடங்கா சிறுத்தைகள் தலையா? ஈழ கனவு காணும் கண்களா, நீல கனவு நனவாகும் வண்ணமா? புலியும் சிறுத்தையும் இணைந்த இடமா, அமைதியாக இருக்க நாங்கள் என்ன சங்கர மடமா? ஓஹா, சூப்பர் சார். புலியும் சிறுத்தையும் இணைந்த இடமா, அமைதியாக இருக்க நாங்கள் என்ன சங்கர மடமா? திருமாவையும் தொண்டர்களையும் பிரிக்க முடியுமா? பூமியின் சுழற்சியை யாரும் நிறுத்த முடியுமா? சூப்பர். யாரும் தவறாக எழுதாதீர்கள். தாய் சிறுத்தையும் குட்டி சிறுத்தைகளும் காதல் கொண்ட இடம். கட்டுக்கடங்காத கூட்டம் என்றால் என்னவென்று வென்ற இடம். இப்போ கட்டுக்கடங்காத கூட்டம் போடுவாங்க. யார் இந்த திமுக காரங்க அதை மீட்டிங் போட்டு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துச்சு அப்படின்னு போடுவாங்க. ஆனால் ஆள் ஒருத்தன் காசு கொடுத்து எல்லாம் கூட்டி அந்த கூட்டம். காசு, பிரியாணி, குவாட்ரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? திமுக கூட்டுகின்ற அனைத்துமே, அதிமுக அனைத்துமே, அது சொல்லாத ஒரு சட்டம். ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸில் ஃபோன் பண்ணுவாங்க. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கும் வர்க்கம் வாழ்கின்ற பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு ஆள் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தால் கையில் வந்து 500 ரூபா, ஒரு குவாட்ரு, ஒரு பிரியாணி. திமுக எல்லா மேடையும் சரி, அதிமுக மேடையாக இருந்தாலும் சரி, நமக்கே ஃபோன் பண்ணி அண்ணே இப்படிலாம் கூப்பிட்றாங்க போகலாமான்னு கேட்பாங்க. என்கிட்ட போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலையும் கொடுக்க மாட்டேன், ஒன்றும் கொடுக்க மாட்டேன், இது உங்கள் காசு தான், போய் ஜாலியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஆனால் குவாட்ரு மட்டும் வாங்காதீங்க, தண்ணி குடிச்சு கட்டு போயிடாதீங்க, குடும்பம் கட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறது. அது ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஏறி போயிடுவாங்க பஸ்ஸில் ஏறி. ஆனால் நாங்கள் அழைத்து வந்த கூட்டமாக இருக்கட்டும், இல்லை விஜய் அவர்கள் கூட்டமாக இருக்கட்டும், இது தன்னெழுச்சியாக தானாக வந்த கூட்டம். அதான் வரலாற்றில் ரொம்ப சிறப்பு. இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகளும் டிவிக்கும் இப்போ இணைஞ்சிருச்சு. அந்த மேடையில் அவர் அறிவிச்சிட்டாரு, இனி அவ்வளோதான், எதிரி நீ வந்து ரொம்ப அவங்க தடுமாறி போய் விடுவார்கள். அதனால தான் இந்த கவிதையை நான் எழுதி போட்டது. அது ரொம்ப ஒரு சிறப்பாக இப்போ அமைந்து கொண்டு இருக்குது. இப்போ எல்லாம் இதே பேசும் பொருள். இப்போ எனக்கே இப்போ பேசிட்டே இருக்கு, 4-5 சேனல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, சார் அதை பற்றி பேசுங்க, இதை பற்றி பேசுங்க, எப்படி இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, என்ன ஏதுன்னு. இப்போ கூட உங்களுக்கு பேசி முடிச்சுட்டு அடுத்து முக்கியமான ஒரு சேனலுக்கு நானே போய் பேட்டி கொடுக்க போகிறேன். ஆனால் என்ன ஒரு விஷயங்கள் நான் சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் கடைசியாக அதை சொல்லணும். நான் ஒரு முக்கியமான ஒரு கட்சியில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கனால, இளைஞர்கள் நீங்கள் வரும்பொழுது என்றைக்குமே அந்த கட்சியோடைய தலைமையை வந்து நீங்கள் லவ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி தான் நீங்கள் நிற்கணும். இப்போ என்ன பண்ணுற, எல்லாரும் கை கொடுக்க வரணும்னு வர்றாங்க, அது என்ன இது செல்ஃபி எடுக்க வர்றாங்க. அப்போ அவரும் மனிதர் தானே, அவரை நான் செய்யப்பட்ட மிஷினா இல்லையில, மனுஷர் தானே. அப்போ அவர் தனிப்பட்ட முறையில் அவர் கஷ்டமாக இருக்கும்ல. உண்மையிலே சிலது இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல வந்து அவர் மூச்சு திணறல் வர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அது குறிப்பாக பாலிமர் பெரிய செய்தியுமே அதை போட்டு எடுத்துடுறாங்க. அப்போலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அந்த கூட்ட நெரிச்சலில் யாருமே உங்களுக்கு அதிகமான அந்த மனிதர் வெப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே மனிதனை வந்து ஒரு மயக்கத்தை உருவாக்கும். ரெண்டா வந்து அவங்க அந்த சிறுத்தைகளுக்கு பூரா எல்லாம் டீனேஜாக இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் எல்லாம் அவங்க என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு யோசனை பண்ணணும், அது தெரியல. பட் அது எங்கே தப்பு தான், அது என்னுடைய குற்றமாக கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம், இல்லை கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி தோழர்களுடைய குற்றம், அதை நாங்கள் மறுக்கவே இல்லை. அதாவது தலைவர் செய்ய முடியாது. தலைவரே என்ற ஒரு முறை சொன்னார், ஒரு பெரிய எங்கள் தலைவர் கொலை மிரட்டல் இருந்துச்சு. இப்போ இல்லை, நான் சொல்கிறது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் லீவில் வந்திருந்தேன். அப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு. இப்போ நானும் என் கட்சியோட இன்னொரு பொறுப்பாளர் முக்கியமான இளம் சேக்கு வேறா, அவர் கட்சியோடைய தலைமையில செயலர், 2 பேர் தான் இருக்கிற, அவர் யாருமே இல்லை. நான் சொன்னேன், எதுக்கு அங்கே போய்கிட்டு இருக்கிறீங்க, அங்கே பக்கத்து ரவுடிகள் நிறையா இருக்கிறாங்க, பிரச்சனை இருக்குது, வேண்டாம், அதனால் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, யாரையும் கை கொடுக்காதீங்க, கிட்ட போகாதீங்கன்னா. அப்போ அவர் என்ன சொல்கிறது அப்படியே சொல்கிறேன் பாருங்கள், நான் ஒரு தலைவன், என்னை யாரும் கையெடுத்து கும்பிட்டாலும் நானும் கையெடுத்து கும்பிடணும். அவன் உள்ள மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்கான்னு எனக்கு என்ன தெரியும், அந்த கைக்குள்ளே என்ன வச்சுருக்கான்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும், கை கொடுத்தாலும் நான் கை கொடுக்கணும். அவன் தான் தலைவன். தலைவன் உயிருக்கு பயந்துக்கிட்டா பார்க்கக்கூடாது, இல்லை அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அங்கே வந்து அவங்க ரவுடிகள் இருக்கலாம், ஆனால் நமக்காக எதிர்பார்த்து இருக்கிற ஏழை மக்கள் இருப்பாங்கள்ல. அப்போ நான் அங்கே போகிறனால அந்த ஏழை மக்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும்ல. அப்போ நானே அங்கே போகட்டினா அவங்க என்ன நினைப்பாங்க, பயந்துட்டாருன்னு நினைக்க மாட்டாங்களா, அந்த மக்களுக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்களா. உங்கள் வேலை, எங்களை சொன்னார், உங்கள் வேலை. ஒருத்தர் என்னை கொலை செய்ய வர்றேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அவன் கை கொடுக்குறான்னா கை கொடுக்க தான் போவேன். அவனை கொலை செய்யாமல் தடுக்க வேண்டியது உங்கள் வேலை, உங்கள் பொறுப்பு. ஆனால் உங்களை நம்பி தான் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி எங்கள் தலைவர் சொல்லுவார். அந்த வகையில் வந்து நேற்றைய அந்த மாநாட்டில் நாங்கள் வந்து இன்னமும் பாதுகாப்பதற்கு இதை தவறிட்டோம். இன்னும் வந்து அந்த ரூல்ஸை வந்து கரெக்டாக போட்டு அதை முறையாக சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் வச்சுருந்தோம்னா இன்னமும் சிறப்பாக இருக்கும். ஆனால் எல்லாமே இது ஒரு எங்களுக்கு வந்து ஒரு படிப்பனை தான். இனி வருங்காலங்களில்
நாங்கள் இது மாதிரி நிச்சயம் வருவதற்கே வாய்ப்பு இல்லை. நாங்கள் இப்போ என்ன ஐடியா பண்ணியிருக்கோம்னா போலீஸ்கிட்ட ஒப்படைக்கலான்னு பார்க்குறோம். இப்போ அதே நிகழ்வை வந்து நாங்கள் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம். ஏன்னா போலீஸ் வந்து நம்ம சிறுத்தையில் வந்து யாரையும் கோவப்படுத்தக்கூடாது அப்படின்றக்காக நாங்கள் போலீஸை அவாய்ட் பண்ணிட்டோம். இருந்தாங்க போலீஸு. ஆனால் நீங்கள் போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு இந்த கார்டு உள்ளவர்களை மட்டும்தான் மேலே அனுப்பணும் அப்படின்னா அவங்க தெளிவாக அவங்களுக்கு தெரியாது சங்கத்தமிழனா இல்லை இளஞ்சேக்குவேராவா இல்லை வேறு யாரானா அவங்களுக்கு தெரியாது. கார்டு இருக்காங்க உங்கள்கிட்ட சங்கத்தமிழா இருக்குது சார், ஓகே. மேலே கார்டு இல்லையா, நீங்கள் சங்கத்தமிழா இருக்கலாம், மேலே யூடியூப்பில் பேசலாம், கட்சியில் நீங்கள் பெரிய பொறுப்பில் இருக்கலாம், கார்டு இல்லையில தயவுசெய்து கீழே உட்காருங்க அப்படின்றாங்க. அப்போ மேடையில் ஏறுறது வந்து நம்ம தடுத்துடலாம். அது ஒரு சிறப்பாக இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னவென்றால், இன்னும் சிறப்பாக எங்களுடைய சொந்த தொண்டர் அணியை விட வெளியிலேருந்து நம்ம வாடகைக்கு எடுக்கணும். பவுன்சர்ஸ்ன்றாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் செய்கிறதில்ல. அவங்கள எடுத்து அதுக்கு பாதுகாப்பு தலைவருக்கு போடணும். போட்டால் தான் நீ சரியாக இருக்கு, போடலைன்னா அவளுக்கு சரியாக இருக்காது. இப்போ பாருங்க, அங்கேருந்து ஒரு முக்கியமான ஃபோனை இப்போ வருது, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா அன்பு அவர்களே, நல்ல நேரம். நாங்கள் யதார்த்தமாக ஒரு இன்டர்வியூவில் நான் உட்காந்துருக்கும் போதே நீங்கள் சரியாக ஃபோன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் பேசுகிறப்ப லைவில் எல்லாம் கேட்பாங்க. நேற்று அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் வந்து நல்லபடியாக நீங்கள் செஞ்சீங்க. முதல்ல உங்களுக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் வந்து அன்பு செழியனுங்க, எங்கள் கட்சியுடைய தமிழ் தேசிய அந்த அமைப்புடைய மாநில செயலாளர். தமிழ் தேசிய அமைப்பு பேர் என்னங்க சார்? தமிழ் தேசிய எழுச்சி பேரவை. நேற்று நடத்தின மாநாடே தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு தான். அந்த மாநாட்டில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தலைவருக்கு வந்து அந்த தொண்டர்கள் அன்பின் மிகுதியாக ரொம்ப நெருங்கிட்டாங்க. அப்போ இவரும் இவர் சார்ந்த சில டீம்ஸ், தம்பி பிரவீன் ஒருத்தர், வெளிச்சம் பிரவீன் ஒருத்தர் இருப்பார், அதுபோக சார்லஸ், வேறு யாருங்க தோழரே? தமிழினியன், அப்புறம் முக்தார். இப்படி வந்து இவருடைய அன்பு செழியனுடைய பிரவீனுடைய அந்த தலைமையில் தலைவர் அந்த சரியான நேரத்தில் அந்த கூட்டம் ரொம்ப அதிகமாயிருச்சு, பல லட்சம் பேர் அதில் வந்து அதில் வந்து இது பண்ணிட்டாங்க. வந்து பண்ணிருக்கேன். நீங்கள் யதார்த்தமாக ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க அன்பு செழியன் அவர்களே. ரைட்டாக நான் மீட்டிங் முடிச்சுட்டு இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் கூப்பிட்றேன். நெறியாளர் உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்க விரும்புகிறாங்க, பேச வாய்ப்பு இருக்கா? சும்மா கேளுங்க, எப்படின்னு கேளுங்க, எப்படி நடந்துச்சு நிகழ்ச்சி. ஹலோ சார், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், அதான் நேற்று இது சாரோட போஸ்ட் எல்லாமே பார்த்துருந்தேன். பயங்கர கூட்ட நெரிசல். அதாவது இது வரைக்கும் நான் டிவிகே கட்சிக்கு தான் நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ கூட்டம், அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. மாநாட்டு பந்தலை விட வெளியில வந்து ஒரு 10 மடங்கு மக்கள் வெளியில இருக்காங்க. அவங்க உள்ள வரத்துக்கு முயற்சிக்கிறாங்க. தலைவர் வந்து உடனடியா அந்த கூட்டத்தை தீர்மானத்தோட நிறுத்திக்கிட்டாரு. அவர் பேசினா 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் பேசுவார் தமிழ் தேசிய எழுச்சி பேரவை பத்தி. இதை நிறுத்திட்டு அவர் உடனடியா என்னன்னா அவங்க கலைஞ்சி போறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக, எப்பவுமே எங்களுடைய கூட்டத்துல ஜனகன மனகதியெல்லாம் நாங்க பாடுறது இல்லை. ஆனா இந்த கூட்டத்துல அவங்க ஸ்டடி படுத்தணுன்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் அவங்க எழுந்து நின்றுவாங்கல்ல, அந்த அமைதியான ஒரு நேரத்துல வந்து டக்குன்னு நம்ம மக்களை வந்து கொஞ்சம் ரீஃப் ஆகி போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர் மூவ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு சந்தேகம். நான் வந்து மேடையில இருந்தேன், ஒரு கும்பல் வந்து அவரை தள்ளிக்கிட்டு வராங்க. அதுல பாதி பேர் வந்து சமூக விரோதிகள் கூட நுழைஞ்சிருக்கலான்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அவருக்கு வந்து தலைவர் ரொம்ப தெளிவா இருப்பாரு, அவர் இறங்கி போறதுல இருந்து வர்றதுல இருந்து. ஆனா அவரை தள்ளிக்கிட்டு வராங்க. அப்ப தள்ளிக்கிட்டு வரும்போது அவர் நம்ம மீட் பண்ற விஷயத்துக்கு மட்டும் வரோம். ஏன்னா அவர் கூட இருந்த முன்னணி பொறுப்பாளர்கள் நிறைய பேர் காணும். ஏன்னா அவங்கள வந்து யாரும் அவர்கிட்ட நெருங்காத அளவுக்கு அவங்கள பண்ணிட்டாங்க. அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியல, யாருமே அவரை இது பண்ண முடியல. அவருக்கு 2 PSO போட்டிருக்காங்க, போலீஸ் துப்பாக்கியோட. அந்த PSO கூட நெருங்க முடியல அவர்கிட்ட. அப்போ அவர் வந்து அவரை நெரிச்சுக்கிட்டு ஒரு கும்பல் தள்ளிக்கிட்டு வருது. எனக்கு இது நம்ம தலைவர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துதான் நாங்க எகிரி பாய்ச்சோம். பாய்ச்சி பிடிக்கும் போது அவரு என்ன தள்ளினாரு, நாங்க என்ன தள்ளினா. அப்போ கட்டாயமா எங்க கட்சியுடைய தொண்டன் இல்லாம தள்ளினாரு, நான் தள்ளன்னு சொல்ல மாட்டேன்ல. அப்போ அவங்க கட்சி தொண்டன் நாங்க அடிக்க ஆரம்பிச்சோம். அவனுக்கு ஓட ஆரம்பிச்சு விடுறாங்க, வீட்டுட்டோம். அங்க இருந்து விட்டு வரோம். அவரு பதட்டமாயிட்டாரு ரொம்ப. என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல, எந்த ரூட்டு வந்ததுன்னு தெரியல. ஸ்டேஜ்ல வந்து ஒரு பக்கம் மட்டும் தான் வழி வச்சுட்டாங்க. 2 பக்கம் வச்சிருந்தாங்கன்னா அவர் 2 பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டாரு தலைவர். அது இல்ல, பின்பக்கம் வழியா வந்து அவரை ஸ்டேஜ்ல இருந்து அவர் கொண்டு வந்தோம். அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை கொண்டு வந்தோம் அவரை வெளியே. ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப ஏதோ அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து ஏதோ அசம்பாவிதம். அவரு வந்து தலைவர் வந்து முன்கூட்டியே உணரக்கூடியது. அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏதோ நடக்க போகுதுன்ற மாதிரி அவர் யோசிச்சு டக்குன்னு மாநாட்டை நிறுத்திட்டாரு. உடனே கரண்ட் எல்லாம் கட் பண்ண சொல்லிட்டாரு.
ஏன்னா எல்லா இடத்துலயும் ஏற ஆரம்பிச்சாங்க, மக்கள் உள்ள ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க, அது வெளியேறல, உள்ள வந்துட்டே இருக்கிறாங்க, கட்டுக்கிறதாம ஸ்டேஜ்லயே ஏறுறாங்க. ஓகே ஓகே புரியுது. அதனால எதையும் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, இவ்வளவு கூட்ட நெரிசலை தாண்டியும் நீங்க தலைவரை ரொம்ப பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு இருந்ததுக்கு உண்மையா ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பிரச்சனை ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, அன்புச்செழியன் அவர்களே நன்றி. உங்களுக்கு சிறப்பாக நீங்கள் வந்து பணியாற்றினீங்க. நான் வந்து நேரடியாக பார்த்தேன். அந்த நேரத்தில் வந்து நான் உங்களுக்கு ஃபோன் கூட பண்ணலை. நீங்கள் யதார்த்தமாக இன்டர்வியூ இருக்கும்போது ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து தமிழக மக்களின் சார்பாகவும் இந்த யூடியூப்பின் சார்பாகவும் உங்களோட பேசுனதுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி நன்றி, வணக்கம். அது உண்மையிலே நான் நேரடியாக பார்த்தேன். என்னால் கிட்டே நெருங்க விடாமல் பண்ணிட்டாங்க, அவ்வளவு கூட்டம். ஆனால் அவர் நினைக்கிற மாதிரி மற்றவங்களாம் உள்ளே வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த இளைஞர்களுக்கு வந்து எப்பயுமே நான் நேரடியாக பார்த்தது, அவரை பார்த்ததுமே இவங்களுக்கு சாமியாட்ட மாதிரி வந்துடுது உண்மையிலே. அப்போ அவங்க என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, ஏதுன்னு அப்படியே தலைவரை போய் கை கொடுக்கணும், இல்லை ஒரு செல்ஃபி எடுக்கணும்ன்ற அந்த மனநிலை தான். அதுக்குள்ளெல்லாம் அவ்வளோ தைரியமான வர மாட்டாங்க. அவர் தோழர் ஏதோ அவருடைய பார்வையாக அவருடைய கருத்தாக சொல்கிறாரு. அவ்வளோ லட்சம் பேரில் வந்து வேறு ஆப்போசிட் பார்ட்டி உள்ளே வர முடியுமா? அப்படிலாம் கற்பனையே நம்ம யோசிக்க தேவையில்லை. அப்படி இருப்பதற்கு வாய்ப்பும் இல்லை. அதை நான் தெளிவாக சொல்லி முடித்து விட்டு இன்றைக்கி வந்து செய்தியில் கூட தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்களேன். மாநாட்டில் அவர் என்ன பேசினார்னு போட்டிருக்காங்க பாருங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதை இந்த மாநாடு மீண்டும் உறுதிப்படுத்தி உள்ளது. அவர் பேசின அந்த வாசகம், இங்கு உள்ள கட்டுக்கடங்காத கூட்டத்தை விடவும் வெளியே லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திரண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் உங்களுடன் நீண்ட நேரம் பேச விரும்பியும் இந்த இக்கட்டான நிலையில் பேச முடியாத நிலையில் இருக்கிறேன். எனது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். அனைவரும் பாதுகாப்பாக கலைந்து வீடு செல்லும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் அவர் பேசின பேச்சே மொத்தம். இவருடைய அரசியல் வரலாற்றில் 35 வருஷத்தில் முதல் முறையாக இவ்வளவு குறைந்த நேரம் பேசினது இந்த பேச்சு தான். அப்போ அந்த அவர் சொன்ன மாதிரி அவர் குறைந்த நேரத்தில் பேசி முடிச்சனால பல உயிர்களுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. கரண்ட் வேறு கட் பண்ணாமல் இருந்திருந்தால் ஒரு சிக்கல். அது மட்டும் இல்லாமல் அப்படி சொல்கிறாரு பாருங்க, ஆளுங்கட்சியாக பரிணமிக்கும். அது அவர் சொல்கிறாரு, நாங்கள் இப்போ வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைச்சராகத்தான் இருக்கிறோம். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்திருக்கிறோம், திமுக கூட்டணியில் இருந்திருக்கிறோம், அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கிறோம், ஏன் காங்கிரஸ் கூட்டணியில் கூட நாங்கள் இருந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இன்னும் வரலை. வருங்காலங்களில் நாங்கள் ஆளுங்கட்சியாக வருவோம் அப்படின்னு அதை வந்து பிரகடனப்படுத்தியிருக்கிறார் மேடையில். அதே அங்கே இருக்கிற ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நிகழ்காலத்தில் நாங்கள் யாரோட கூட்டணி நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, நாங்கள் டிவிக்கோடு கூட்டணி அப்படின்ற தேவையான கருத்தை சொல்லிட்டார். ஏறக்குறைய இந்த தமிழ் தேசிய எழுச்சிக்காக 125 தீர்மானங்கள் எழுதி வச்சிருந்தார். அதை பேச முடியல. அதில் குறிப்பாக ஒரு 10-12 தீர்மானங்களை மட்டும்தான் அவர் படித்தார். அதையும் படித்தார். அந்த அவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையும் பேசினார். அது ஒரு சிறப்பு. இதில் வந்து அந்த தீர்மானங்கள்லாம் இனிமேல் வரலாற்றில் அது அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டியாக அமையும். நாங்கள் இப்போ 125 தீர்மானங்கள் ஒரு புக்காக போட போகிறோம். புக்காக போட்டு இனி தமிழ்நாடு பூரா விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்துவதாக தலைவர்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கிறோம் பெர்மிஷன். இப்போ 2-3 தம்பிகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணே வாங்கினே எங்கள் ஏரியாவில் வந்து பேசினேன், இப்போ திருப்பி ரீபேக் வந்துருக்கிறீங்க, ஆனால் எங்கள் இதில் வந்து அதாவது விளக்க பொதுக்கூட்டம். நானும் சரிப்பா நான் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஆக மொத்தம் இது ஒரு எல்லாம் பெரிய வரலாறாக அமைந்து விட்டது. ஒரு வரலாறு மிக குறைவாக பேசிய மாநாடு ஒன்று. இன்னொன்று வந்து கூட்டணி எங்கன்னு கேட்டதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது 2. 3வது தமிழ் தேசியத்துக்காக இதுவரைக்கும் யாரும் 125 தீர்மானங்களை அறிவித்ததில்லை. இது 3வது சிறப்பு. 4வது சிறப்பு, சில மாநாடு மழை பெஞ்சு நின்றுருக்கு. நாங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை சொல்ல விட்டேன். மாநாட்டு வரிசையில் கல்வி உரிமை மாநாடு நடத்தினேன் கோயம்புத்தூரில். அப்போ மழை வந்துருச்சு, பயங்கரமான மழை, இடியும் மணலும். அப்பையும் பேசினார், நீங்கள் பூரா அந்த இதை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டாங்க சேர. அதனால் கொஞ்சம் பாதிப்பாச்சு ஒன்று. இன்னொன்று வந்து சில மாநாடுகள் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நம்ம கட்சியில் இல்லை, சில மாநாடுகள் வந்து சில கட்சிகளில் வந்து அங்கே வந்து ஏதாவது கலவரங்கள்லாம் வந்து அது நின்று போயிருக்குது. ஆனால் எங்கள் மாநாட்டில் முதல் முறையாக இது வரைக்கும் வரலாற்றிலே இல்லை, மற்ற மாநாடை பற்றி நமக்கு தெரியாது, அதிகமான கூட்டம் வந்ததால் மாநாடு வந்து குறைவான நேரத்தில் பேச வேண்டியதாயிருச்சு. எல்லா மாநாடும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க ஆளுகளை, பிரியாணி கொடுத்து நம்ம சொன்ன மாதிரி குவார்ட்டரை கொடுத்து. ஆனால் இந்த மாநாட்டிற்கு ஆள் அதிகமாக வந்தனால நாங்கள் பயந்து போயிட்டோம். நானும் உண்மையிலே பயந்துட்டேன். இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னடா அப்படி ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சுன்னா ரொம்ப அசியமாயிரும்ல.
உயிரை நம்ம திருப்பி கொடுக்க முடியாதுல்ல. பாவம் அவன் வந்து வீட்டிலேருந்து காசுகளை கொண்டுக்கிட்டு சொந்த காசு எடுத்துக்கிட்டு வர்றாங்க, அவனை பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்பணும்ல. ஆனால் இந்த தருணத்தில் உங்களுடைய சேனல் மூலமாக எழுச்சி தமிழ் அவர்களுடைய நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் துபாயில் இருக்கும் பொழுது வந்து எனக்கு நிறைய பயிற்சி கொடுப்பாரு தனிப்பட்ட முறையில். நான் இன்னும் 2-3 பேர் தான் இருப்போம். உங்கள் ஊரில் வந்து நீலாம் அப்போ எங்கே இருந்தேன்னு என்கிட்ட கேட்டார். எந்த வருஷம்னா 97. ஆனால் 95 துபாய் போயிட்டு இல்லைங்க அப்படின்னேன். 97 இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு கலவரம், 6 பேரை கொலை பண்ணிட்டாங்க மேலூர்லங்க. நான் பிறந்த ஊர் பக்கத்தில் ஒரு ஊரில். அப்போ தலைவர் தான் போய் அங்கே போய் ஆர்ப்பாட்டம் நடத்தி அவங்கள வந்து கைது பண்ண சொல்லி பெரிய போராட்டம் நடத்துகிறார். அந்த போராட்டத்திற்கு பிறகு கைது பண்ணுறதுக்கான முயற்சி நடக்குது. கொலைகாரங்களை ஒரே நேரத்தில் 6-7 பேரை வெட்டிடுறாங்க. மேலாவளவு கொலை அப்படின்னு நெட்டில் போட மேலாவளவு படுகொலை போட்டாலே வரும். அதில் முருகேசன்றவர் தான் படுகொலை செய்யப்பட்டார். ஏன்னா அவர் ஒரு தலித்து. ஒரு தலித்து வந்து இதாகலாமா, குடியரசுத் தலைவர் ஆகலாமா. ஆனால் ஒரு தலித்து வந்து எங்கள் ஊரில் வந்து பஞ்சாயத்து தலைவராகக்கூடாதுன்னு வெட்டிவிட்டாங்க தலையவே. அந்த கொடுமை எதிர்த்து 1997 ஐ திங்க் ஜூலை மாதம் அவர் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி ஒரு அணிவகுப்பு மாதிரி நடத்துகிறாரு. அந்த அணிவகுப்பில் பெரிய கலவரம் வெடித்து குண்டுலாம் வெடிச்சிருக்கு, பாம்புலாம் வெடிச்சிருக்கு. நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலும் வரும். நீங்கள் எடிட்டர் கூட 1997 மேலாவளவு கலவரம் போட்டிங்கனாலும் கூட ஃபுல் டீட்டெயிலும் கிடைக்கும். அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த நேரத்தில் இவர் ஸ்பாட்டில் இருந்திருக்கிறாரு. கலவரம் வராமல் எங்கள் தலைவரே லத்தி வச்சு அடிச்சிருக்கிறாங்க போலீஸு. அப்போ கூட அவர் அடியை வாங்கிக்கிட்டு அதை வந்து இது பெரிய ஏன்னா தலைவனும் அடிச்சுனா திருப்பி அவங்க அடிப்பாங்கல்ல, அதை அடிக்காமல் கொள்ளாமல் அதை அந்த கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணேன். இது அரசியல் ரொம்ப நுட்பமாக தேவைப்படும் அப்படின்னு சொன்னார். அதை உள்வாங்கி அதை ஏன்ட சொன்னார்னா 2009 2010 ஏன் தலைமையில் வந்து இதில் திருநெல்வேலியில் ஒரு நிகழ்வு கரும்புலி முத்துக்குமாருக்கு செலவு வைக்கிறோம். அது நான் தான் தலைமை. அப்போ வந்து பெரிய கலவரம் வந்துருச்சு. அப்போ எனக்கு ஃபோன்லேயே விளக்கம் கொடுக்குறாரு. உங்கள் பக்கத்து எத்தனை பேர் இருக்கிறீங்க, போலீஸ் படி பெரிய கலவரம் வந்துருக்கு. அப்போ உங்கள்கிட்ட எத்தனை பேர் இருக்கிறீங்க. நான் சொன்னேன், நான் போலீஸை ஏற்று அடிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட ஆள் இருக்குன்னு, நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்றோம். ஏன்னா எங்கள் மேலே குற்றம் இல்லை. நாங்கள் வந்து எப்படின்னா அவர் பேர் வந்து கேள்விப்பட்ட கரும்புலி முத்துக்குமார்னு, தன்மான தமிழ் புலி, தமிழீழ கொள்கை புலி, ஈழத்தமிழருக்காய் உயிர் கொடுத்த தமிழ்நாட்டு கரும்புலின்னு தான் உடம்புல வந்து தீ வச்சுக்கிட்டு செத்தார். கேள்விப்பட்டீங்களா? அவருக்கு ஒரு சிலை வைக்க போகும்பொழுது அவங்கன்னா அந்த தம்பி வந்து ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவர், தலைவர் வந்து ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தவர். அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கூட்டம் அந்த ஊரில் இருக்கிற சாதி வெறியர்கள் எங்கள் நாடார் சமூகத்திற்கு வந்து ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தவர் சிலை வைப்பதா. ஆனால் அந்த தம்பி சிலை சாகும்போது தீவு குளிக்கும் பொழுது, ஏன்னா தமிழ் தேசியத்துக்காக சாகுறாரு. அவன் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுக்க நான் பேசுகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய சாவை மேதகு பிரபாகரனும் திருமாவளவன் தெரிவிங்கன்றாரு. அதாவது திருமாவளவன் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறப்பல 2010 அந்த 2009 ஈழத்தமிழர்களுக்காக அந்த உண்ணாவிரதம் இருந்த அவையில தான் இவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த பாதிப்பில் தான் அவர் போய் தீ குளிக்கிறாரு. ஏன்னா நம்ம தமிழ் தேசியம் வந்து அழிந்து கொண்டு இருக்கிறது, ஈழ மக்கள்லாம் சாகுறாங்க, எப்படியும் அந்த ஈழ மக்கள்லாம் அழிவுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அதுவே நடக்குது. அதுக்காக வந்து செலவு வைக்க போனோம். அப்போ பெரிய கலவரம் வந்துருச்சு. அப்போ தலைவர் சொல்லிட்டாரு, நீங்கள் போலீஸை இப்போ அடித்து ஜெயிக்கலாம், ஆனால் அது அடுத்த ரவுண்டு எல்லா போலீஸும் இறக்கிடுவாங்க, நீ எங்கேருந்து ஆளை இறக்குவீங்க, எவ்வளோ விவரமாக சொல்கிறாரு பாருங்கள். அதுக்கு அடுத்த ரவுண்டு சாதி வரியன்னு இறங்குவாங்க. அப்போ அவ்வளவு சிக்கல் இருக்குது. ஆனால் எதையுமே ரொம்ப நுட்பமாக அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டும். அவரே சொல்லுவார், அறிவு என்பது நீ சும்மா மனப்பாடம் பண்ணுறதுலையோ படித்ததில் இல்லை, இருக்கிற சூழ்நிலையை எப்படி நீ கையாளுகிறாய். இப்போ ஒருத்தர் இருக்கிறாங்க, அப்போ இருக்கும்போது நிறைய பாதிப்புகள். டிவியிலேருந்து பேசுகிறாங்க, யூடியூப்ல இருந்து பேசுகிறதுக்காக அடுத்து பேசுவோம். உங்கள் அந்த சூழ்நிலைகள் சிக்கலாக வரும் பொழுது அதை எப்படி சிக்கலாமல் முடிக்கிறீங்க என்பதை முக்கியமான கருத்து. சூப்பர் சார், ரொம்ப நன்றி. நிறைய கருத்துக்கள் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஒரு பெரிய இன்டர்வியூவாக இருக்கும் போல இது. உண்மையாகவே ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.